ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அம்மாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பிரதி ரொம்ப ரொம்ப முக்கியமான பிரதிங்க. அதாவது செம்பருத்தி இலை கொண்டு நம்ம எப்படி பூஜை செய்யணும், செம்பருத்தியும் பருப்பு வச்சு பூஜை செய்தால் என்ன நலன் கிடைக்கும், அதே போல் தீராத கடன் கூட தீரக்கூடிய ஒரு சக்தி உள்ளது செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. அதே போல் யாரெல்லாம் செம்பருத்தி செடியை வளர்க்க முடியுமோ கண்டிப்பாக அவங்க வீட்டில் வளருங்க. நம்ம அந்த மாதிரி வளர்த்தோம்னா நம்ம வீட்டில் எந்த நெகட்டிவிட்டியும் சேராதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. நம்ம வச்சு பார்த்தா நம்மளுக்கு கண் கூட நம்மளுக்கு அதோட மகிமையும் புரியும். அதே போல் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த இதுவை ஃபஸ்ட்டு வாராகி நமகன்ட்டு தயவுசெய்து ஒரு கமெண்ட் போடுங்க. அதே போல் உங்களுக்கு முருகர் பிடிக்குன்னா வெற்றிவேல் முருகர் துணையின் கூட போடுங்க, இல்லை முருகா துணையின் கூட போடுங்க. நீங்கள் நினைச்ச காரியம் அத்தனையும் நிறைவேறும். அதே போல் உங்களை கடன் தொலை எவ்வளவு கடன் இருந்தால் மறையும். 9/12/2025 அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அதாவது செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பஞ்சமின்னு சொல்லுவாங்க. அந்த நாளைக்கு தான் நம்ம இந்த பூஜை செய்யணும். இந்த பூஜை செய்யறதுக்கு எந்த நேரம் உகந்த நேரம்னு பார்த்தா நம்ம காலையில் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்தே நம்ம பூஜை எப்போ வேணா செய்யலாம். அந்த நாள் முழுக்க செய்தாலே நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்குங்க. இதுக்கு ரொம்ப தேவைப்படாது, ஒரு 5 இலை எடுத்துக்கிட்டா கூட போதும். அதே போல் துவரம் பருப்பு எடுத்துக்குவோம். அதே போல் துவரம் பருப்பு கூடவே நம்ம ஏதாவது கலராக இருக்கக்கூடிய பருப்பு வேறு எதாவது எடுத்துக்கலாம். இந்த மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க, அது எடுத்துருக்கேன் நான். மஞ்சள் குங்குமம் சேர்ந்த மாதிரி ஆச்சது ஒரு மங்களகரத்தை குறிக்கும். அப்படி எப்பவும் மஞ்சள் கூடவே ரெட்டோ பிங்கோ சேர்த்தா ரொம்ப நல்லது சொல்லுவாங்க பெரியவங்க. அதுக்காக நான் துவரம் பருப்பு மஞ்சள் அப்புறம் அதே போல் மைசூர் பருப்பு வச்சுருக்கேங்க. ஒரு தாம்பாள தட்டு எடுத்துக்கலாம். அதில் நம்ம 5 இலை வச்சுக்கலாம். அது மேலே பருப்பை நம்ம கொஞ்சம் கூல கொஞ்சம் வச்சுட்டே வரணும். வைக்கும் போது நம்ம கடன் தீரணும் வேண்டிக்கிட்டே வைக்கணும். அதே போல் அந்த அகல் விளக்கு தான் இந்த பூஜைக்கு நம்ம வைக்கணுங்க. நிறைய பேர் பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு எல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. காமாட்சி விளக்கெல்லாம் தேவை. முடிஞ்சளவு நம்ம அகல் விளக்கு வச்சா ரொம்ப ரொம்ப சிறந்தது. வச்சு நம்ம வாராகியம்மனை மனதார வேண்டிக்கிட்டு அதே போல் வெற்றிவேல் முருகனையும் நம்ம நல்லா வேண்டிக்கினா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். அன்றைக்கி நம்ம என்ன கேட்டாலுமே அவர் கண்டிப்பாக நிறைவேற்றுவார். முருகனை எந்த நேரம் கும்பிட்டாலுமே ரொம்ப நல்லது. முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. முடிஞ்சவங்க இந்த யாருக்கெல்லாம் முடியுமோ கண்டிப்பாக வீட்டில் இருக்க பொருள் கொண்டு செய்ய பூஜை தான் இது. கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள், அவ்வாறு வெற்றி நிச்சயங்க. அந்த செம்பருத்திக்கு என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தோம்னா தன ஆகர்ஷணம், அதாவது காசை வரவழைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு சொல்லுவாங்க. சில பேர் இந்த மணி பிளான்ட்னு சொல்லுவாங்களா, அதுக்கும் அதே சக்தி இருக்கும். அதே போல் செம்பருத்தி கூட அதே சக்தி உண்டுங்க. அதே போல் இந்த வாஸ்து தோஷம் இருந்தால் கூட இந்த செடி வீட்டில் வச்சாக்கா சரியிடும் சொல்லுவாங்க. அப்படி கூட ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி கூட ட்ரை பண்ணலாம். சில பேருக்கு ரொம்பவே வெற்றி அடைஞ்சிருக்காங்க இந்த வாஸ்து